நான் என்னோட முதல் காதலை பத்தி சொன்னேன் அப்படின்னா தமிழ்நாடே அதிரும்னு நடிகை வனிதா ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இவங்க பேச ஆரம்பிச்சாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும். அந்த விஷயத்துல இப்போ முதல் காதலை பத்தி பேசின விஷயம் பெரிய பரபரப்பா பேசப்படுது. அது மட்டும் இல்லாம ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ இத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். யாரு அந்த முதல் காதலர் அப்படின்ற கேள்விதான் சமூக வலைதளங்கள்ல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்களோட பேரை சொன்னா எதுக்கு தமிழ்நாடு அதிர போகுது அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேர் கேள்விகளை முன்வச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. 1995ஆம் ஆண்டு வெளியான சந்திரலேகா திரைப்படம் மூலமா தான் நடிகை வனிதா ஹீரோயினா அறிமுகமானாங்க. இந்த படத்துல ஹீரோவா யார் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துல கதாநாயகனா நடிச்சிருந்தாங்க. சோ வனிதா விஜயகுமார் இதுக்கப்புறமா தெலுங்குலயும் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க, மலையாளத்திலையுமே ஒரு சில திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நான் ராஜபாக போகிறேன், சும்மா நச்சுன்னு இருக்கு அப்படின்ற திரைப்படங்கள்லையுமே இவங்க நடிச்சிருந்தாங்க. இது மட்டுமே இல்லாம இப்போ பவர் ஸ்டார் கூட நடிச்சிருந்த பிக்கப் ட்ராக் இந்த திரைப்படம் இன்னுமே ரிலீஸ் ஆகாம இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கு இடையில இவங்க பொண்ணு தயாரிச்ச மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பெரிய அளவில் விமர்சனங்களை சந்திச்சது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி அவங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்கு போனாங்க. ஸோ அதன் மூலமாக தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வனிதா அவங்களை நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா விஜயகுமார் அவர்களுடைய பொண்ணு. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, இந்த சொத்து விவகாரம், தனிப்பட்ட வாழ்க்கை, அப்புறமா அண்ணன் தங்கச்சிகள் கூட ஏற்பட்ட இந்த விரிசல் எல்லாமே பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிச்சு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாங்க. அப்போ இவங்க போல்டா தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பேசுவாங்க. எதையுமே ஒளிவு மறைவா பேச மாட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் இவங்களை நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள் போக போக எப்ப பரவாயில்லப்பா மனசுல இருக்கிறத ஓப்பனா பேசுறாங்க, அதுக்கே ஒரு தைரியம் வேணும் அப்படின்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளிவந்ததுக்கு அப்புறமா விஜய் டிவியில நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டாங்க. காமெடி நிகழ்ச்சியில நடுவரா கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா குக் வித் கோமாளி இந்த சீசன்லயுமே கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது மட்டுமே இல்லாம நடன நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டுமே கலக்குனாங்க. இப்படி இவங்க போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவங்களை பத்தி பேசணும் அப்படின்னா எதையுமே ஓப்பனா சொல்லிடுவாங்க. குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், அவங்க தனிப்பட்ட லைஃப்ல சந்திச்ச ஒரு கஷ்டமான விஷயங்களா இருக்கும், நல்லது நடந்த விஷயங்களா இருக்கும், ஒருவேளை அவங்களே தப்பு செஞ்ச விஷயங்களா கூட இருக்கும். இது எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிடுவாங்க. எதுவுமே ஒளிவு மறைவே இல்லாம வெளிப்படையா சொல்லிடுவாங்க. ஸோ இதனால இவங்களை நிறைய பேருக்கு பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு இடையில தான் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல இந்த விஷயத்த பத்தி பேசுறதுதான் பெரிய அளவுல பேசுபொருளா மாறி இருக்கு. எஸ், அதுலதான் முதல் காதலை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ எனக்கு முதல் காதலை பத்தி நான் சொன்னேன்னா அது ஒரு பிரளயமாவே வெடிச்சிரும். ஸோ அதை பத்தி எனக்கு பேசணும்னு தோணல. பேசினா இந்த தமிழ்நாடே அதிர்ந்து போயிடும். அது எனக்கும் நான் அந்த முதல்ல காதலிச்ச அந்த நபருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த நபரை பத்தி நான் இப்போ இன்னைக்கு நான் பேசினேன் அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாடே அதிர்ந்து போயிடும் அப்படின்னு வனிதா விஜயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலதான் எல்லாருமே அந்த ஒரு நடிகர் யாரா இருக்கும், அவங்களோட பேரை சொன்னா எதுக்காக தமிழ்நாடு அதிர போகுது, ஒருவேளை இவரா இருக்குமோ, ஒருவேளை அவரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்காங்க. எஸ், எல்லாருக்குமே ஒருத்தர் மேல ஒரு விஷயம் இருக்கும். ஏதாவது எல்லாருக்குமே இந்த வனிதா விஜயகுமார் சொன்னதுக்கு அப்புறமா ஒருத்தர் மேலதான் டார்கெட் இருக்கும். எஸ், இந்த ஒரு நபரா தான் இருக்கும். இந்த நபர் இப்போ ஒரு வேறு விதமான ஒரு உச்சத்துல இருக்காரு. இப்போ இவரை சொன்னா மட்டும்தான் தமிழ்நாடே அதிரும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நபர் இருக்கிறாரு. ஒருவேளை அந்த நபரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யூகிச்சுட்டு வராங்க. பட் யார் அப்படிங்கிறத அவங்க ஓப்பனா பேரை சொல்லல. பட் இருந்தாலும் எல்லாருமே ஒரு அசம்ஷன்ல இருக்காங்க. எஸ், இவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா என்னோட முதல் காதலை பத்தி நான் இப்ப சொல்லணும் அப்படின்னா அது என்னால இப்ப வெளிப்படையா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். இப்போ நம்ம அந்த காதலை விட்டு என்னால இன்னும் வெளிவர முடியல. நான் அதுக்கான நினைவுகள் இன்னுமே எனக்குள்ள இருக்குது. ஸோ அந்த காதலை இப்போ நான் வெளியே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன். நான் சொல்லவும் மாட்டேன். வெளிப்படையா கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு நினைவுகள் எனக்குள்ள இருக்குது. அந்த ஒரு நபர், அதாவது நான் காதலிச்ச நபருக்கும் எனக்கும் இந்த 2 பேருக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் தெரியும். ஸோ இதை நான் இப்போதைக்கு வெளிப்படையா வெளியே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வனிதா விஜயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எஸ், கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை நான் அந்த பேரை சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா தமிழ்நாடே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவாங்க, அதிர்ந்து போயிடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலதான் இந்த விஷயம் பெரிய அளவுல கொஞ்சம் பேசு பொருளா மாறி இருக்குது. ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் காதலை நான் சொல்லாமலே ரொம்ப வருஷங்களை நான் கடந்து வந்துட்டேன்.
அது எப்போதுமே என் மனசுக்குள்ள இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி வனிதா விஜயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எங்களுக்கு வந்து இந்த திருமண விவகாரத்துல நிறைய சர்ச்சைகளை சந்திச்சாங்க. ஏன்னா அடுத்தடுத்து விவாகரத்து இந்த மாதிரி விஷயங்கள் போகிறப்போ இவங்க வந்து நிறைய விமர்சனங்களை சந்திச்சாங்க. பட் இருந்தாலுமே போல்டா தனக்குள்ள என்ன தோணுதோ அதை வந்து ஓப்பனா சொல்லிடுவாங்க. ஆமாப்பா நான் விஷயம் பண்ணினேன் தான், அது ஏன் விருப்பம் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. ஒரு டைம்ல வந்து அவங்களோட பையனை பத்தி பேசின விஷயம் வந்து ரொம்பவே வைரலா போச்சு. என்னன்னா, என் பையன் கூட எனக்கு சேரணும்னு ஆசை இருக்கு, என் பையன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஹரி அவர்களை பிரிஞ்சுதான் அவங்க அம்மா இருக்காங்க. ஸோ வனிதா விஜயகுமார் என்ன சொன்னாங்கன்னா, எப்படி பெத்த பிள்ளை மேல பாசம் இல்லாம இருக்கும், அவனுக்குமே என் மேல பாசம் இருக்கலாம், அவன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அவனுக்கு இருக்கக்கூடிய அவனை சுத்தி இருந்த ஆட்கள் அவனுக்கு சொன்ன விஷயங்கள்னால கூட வெறுப்புகள் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் வேணும். என்னன்னா ஹரி வந்து என் கூட பேசணும். அவங்ககிட்ட நான் எதுக்காக நான் இப்படி இருந்தேன், எதுக்காக நான் அந்த முடிவு எடுத்தேன், எதுக்காக நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படிங்கிறத நான் ஓப்பனா சொல்லணும். அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய நியாயத்தையோ என் தரப்புல இருக்கக்கூடிய விவாதத்தையும் நான் முன்வைக்கிறதுக்காக நான் அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கல. ஒரு நாள் என்கிட்ட அவன் பேசணும், நான் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். ஸோ அது புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்தானா சந்தோஷம் தான். ஒருவேளை அவன் புரிஞ்சுக்காம விட்டானா அது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வந்து முடிவெடுக்கக்கூடிய உரிமை வந்து அவனுக்கு தான் இருக்குது. நான் வலுக்கட்டாயமா என்னோட விஷயத்துல இருக்கக்கூடிய என்னோட நியாயத்தை வந்து நான் அவன்கிட்ட வந்து திணிக்க மாட்டேன். நான் சொல்றதை வச்சு அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர வலுக்கட்டாமே என் பையன் வந்து என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை. எப்பவுமே குழந்தைகள் மேல வந்து பெத்தவங்களுக்கு பாசம் அன்பு எல்லாமே அதிக அளவுல இருக்கும். சோ அதே மாதிரிதான் வனிதா விஜயகுமார் அவர்களுமே அளவுக்கு அதிக பாசம் தன்னோட பையன் மேல வச்சிருக்காங்க. சோ அதனாலதான் வந்து என் பையனை வந்து நான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அது ஒரு கஷ்டம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கவும் மாட்டேன். ஒருவேளை என் பையனை மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் என் கிட்ட இருக்கக்கூடிய நான் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லுவேன். அதுக்காக அவன் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலாம் வரல. அவன் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமாவும் அவன் வந்து என்ன தப்பா நினைச்சானா அது அவனோட முடிவு, அது அவனோட விஷயம். அதை வந்து நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு நாள் ஹரி கூட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பையன் மேல வந்து அன்பு இருக்குது, ஸோ பையனை பார்க்க முடியாம தவிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டுமே இல்லாம 2 பெண் குழந்தைகளுமே இருக்கிறாங்க. அதுல ஜோவிகாவுமே வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போய் அவங்களுமே கொஞ்சம் ட்ரெண்டிங்ல இருந்தாங்க. அவங்களுமே இப்போ வந்து மூவிஸ்லாம் நடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வனிதா விஜயகுமார் வந்து கொஞ்சம் நெகட்டிவாவே நிறைய டைம்ல வந்து ப்ரொஜெக்ட் ஆனாங்க. ஆனா ஒரு சில டைம்க்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா எஸ் பெண்கள் வந்து ஒரு கஷ்டத்தை சந்திச்சாங்கன்னா அதுல இருந்து வெளிவரதுக்கு வந்து போராடிதான் ஆகணும். ஸோ அந்த விஷயத்துல வனிதா விஜயகுமார் அவர்கள் வந்து போராடிதான் அவங்க வந்து இன்னொரு லைஃப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துலயும் யாருக்கிட்டையுமே கையேந்தி நிக்க கூடாது அப்படின்ற ஒரு குறிக்கோளோட சுயமா நின்று அவங்க வந்து சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ போதுமான அளவுக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து உடம்புல தெம்பு இருக்குப்பா, நான் சம்பாதிச்சு சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்கு, அதனால எனக்கு நான் வந்து யாரையும் நம்பிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி வனிதா விஜயகுமார் அவர்களே சொல்லிட்டாங்க ஓப்பனா. ஸோ இதனால நிறைய பேருக்கு வந்து வனிதா விஜயகுமார் அவர்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நிறைய பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நெகட்டிவா சம்பாதிச்சு வந்தவங்க இப்போ வந்து பாசிட்டிவா நிறைய பேருக்கு வந்து பிடிச்சமான ஒரு நடிகையா இருக்கிறாங்க. நடிகை அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிடிச்சமான பர்சனா இருக்கிறாங்க. இருந்தா இப்படிதான் இருக்கணும், கொஞ்சம் போல்டா இருக்கணும், ஓப்பனா சொல்லிடணும், மனசுல எதையும் வச்சுக்கிட்ட வந்து வேற பத்தி பேசக்கூடாது, உள்ள என்ன இருக்குதோ அதை வந்து ஓப்பனா பேசிடணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இவங்களை வந்து பிடிச்சவங்கள வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த முதல் காதல் சீக்கிரட்டை பத்தி ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து யாரா இருக்கும்பா அந்த நடிகர், இவரா அவரா இவரா அவரா அப்படின்னு எல்லாருமே ஒரு யூகத்தை நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் படங்கள் நடிச்சதை வச்சு வந்து ஒருவேளை இவங்களா இருக்குமோ அப்படின்லாம் யூகிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எஸ் நீங்களே நினைச்சிருப்பீங்க இவங்க வந்து யாரை சொல்ல வராங்க அப்படிங்கிறது, நீங்களே ஒரு விஷயத்த வந்து யோசிச்சிருப்பீங்க. பட் அந்த ஒரு நபரா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா தெரியல. பட் ஆனா இவங்க வந்து ஓப்பனா வெளிப்படையா சொல்லல. நான் வந்து சொன்னா தமிழ்நாடு அதிர்ந்துரும்பா அப்படின்ற மாதிரி ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து என்னடா இப்படி முடிச்சுட்டாங்களே, ஓப்பனா இப்போ சொல்லக்கூடிய வனிதாக்கா எதுக்கு இந்த விஷயத்த மட்டும் சொல்லல, எப்பவுமே யாரா இருந்தாலும் ஓப்பனா பேரை சொல்லிடுவாங்க, ஆனா இந்த டைம் மட்டும் எதுக்கு பேரை சொல்லலப்பா அப்படின்னு தான் எல்லாருமே வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்போடு இருந்துட்டு கடைசி நேரத்துல ஏன் சொல்லாம விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்க. பார்க்கலாம், இவங்க வந்து ஒருவேளை யாரை சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓப்பனா சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். இருந்தாலும் சஸ்பென்ஸ் வச்சதுனால
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவுமே வனிதா அவர்கள் அவங்களோட குடும்பத்தை பத்தி பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், தந்தையை பத்தி பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அம்மாவை பத்தி பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அப்புறம் சகோதர சகோதரிகள் இவங்களை பத்தி பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ஓப்பனா சொல்லிடுவாங்க. அதாவது அவங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஓப்பனா சொல்லிடுவாங்க. என் குடும்பத்துல என்னோட அண்ணன் கூட எதுக்கு சண்டை இருக்கு, என் சகோதரிகள் கூட எதுக்கு சண்டை இருக்கு, அவங்களை எதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஓப்பனாவே சொல்லிடுவாங்க. இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடத்தினாங்க, அதனாலதான் எனக்கு பிடிக்கல. அவங்க சேஞ்ச் ஆனாங்க அப்படின்னா வேணா நான் அவங்க கூட நான் மறுபடியும் பழையபடி இருப்பேன். ஆனா ஒரு புகைப்படத்துக்காக ஃபேக்கா சிரிச்சுக்கிட்டுலாம் அந்த குடும்பத்துக்குள்ள என்னால ரன் பண்ண முடியாது. அவங்க நடிக்கிறாங்க, ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களே தவிர அங்க குடும்பத்துக்குள்ளயுமே ஒரு ஒற்றுமை கிடையாது. அவங்களுக்குள்ளயுமே சண்டை இருக்குது. ஆனா வெளி உலகத்துக்கு ஒத்துமையா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வனிதா விஜயகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயங்களுமே ரொம்பவே வைரலா போகும். ஏன்னா வனிதா விஜயகுமார் அப்படின்னு அந்த பேர் எடுத்தாலே கண்டிப்பா அது வைரல் டாபிக் தான். ஸோ அந்த வகையில இப்போ இந்த விஷயமும் கொஞ்சம் வைரலா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ வனிதா விஜயகுமார் அவர்கள் சொன்ன அந்த முதல் காதல் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒருவேளை இவரா அவரா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வனிதா விஜயகுமார் அவர்களை பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.